அன்பார்ந்த நேயர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளும் கோரிக்கைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் விடுதலை செய்வீர்களேயானால் அவர்களுடைய நன்னடத்திக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களால் எந்த சிரமமும் எந்த சிக்கலும் வராது. இங்கே கூடியிருக்கிற சமுதாய மக்களுடைய சார்பாக நான் சொல்லுகின்றேன், சிறையிலே வாடி வதங்கி இப்பொழுது நன்னெறியை தேடிக்கொண்டிருக்கிற அந்த தம்பிகள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அன்பு செலுத்தி கருணை காட்டி அவர்களை சமுதாயத்தின் மக்கள் அனுப்பினீர்களேயானால் அவர்களால் எந்த ஒரு தீங்கும் இந்த சமுதாயத்திற்கோ நாட்டுக்கோ வேறு யாருக்கோ வராது. அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் தர தயாராக இருக்கிறேன். நான் அதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று மிக பணிவோடு உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ள. அப்படியெல்லாம் சிறைச்சாலைக்கு சென்றவர்களை மீட்கக்கூடிய பணிகளிலே முஸ்லீம் லீக் பேரியக்கம் இருக்கின்றது. தாம்பரத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கினுடைய மாநாட்டில் நம்மளுடைய தலைவர் பேராசிரியர் பிறந்தை அவர்கள் அற்புதமான கருத்தை அன்றைய முதல்வர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய முன்னிலையில் சொன்னார். முதல்வர் அவர்களே, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆவேசப்பட்டு சில காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். இன்று அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய வகையிலே சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். மான மரியாதை எல்லாம் இழக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அண்ணாவினுடைய நூற்றாண்டினை ஒட்டி கருணையின் அடிப்படையிலே அவர்களை எல்லாம் விடுதலை செய்யுங்கள். அவர்கள் விடுதலை செய்த பின் அவர்களுடைய நன்னடத்தைக்கு நான் பொறுப்பேற்கின்றேன். இந்திய முஸ்லீம் லீக் பொறுப்பேற்பு என்று சொன்ன ஒரே தலைவர் பேராசிரியர் முஸ்லீம் லீக் பேரியக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. நீண்ட காலமாக சிறையில் இருக்க முஸ்லீம் சிறைவாசிகளை கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணுங்கிறது. 14 ஆண்டு முதல் 28 ஆண்டுகள் வரை சிறைவாசத்தை முழு தண்டனையாக காலமாக கருதி கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும் அல்லது பரோல் விடுப்பு வழங்கணும்னு கேட்டிருக்கிறீங்க. நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சதும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி என் ஆதிநாதன் அவருடைய தலைமையில 6 பேர் கொண்ட குழுவை அமைச்சோம். மிக அதிக ஆண்டுகள் சிறையில் விசாரணை கைதிகளாக இருப்பவர்களை மனிதனை அடிப்படையில் விடுதலை செய்வது குறித்து ஆராய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது என்பதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் அரசிடம் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட இது குறித்து கோப்புகளை பார்த்துவிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். விரைவில் அவை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர்கள் நீண்ட நாள் சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை தொடர்ந்து வைத்து கொண்டு வந்த பலனாக ஏற்கனவே பலர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது 2024 வரக்கூடிய அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு சில சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சொன்னதை நிறைவேற்றி வருகின்ற தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக மனதார நன்றிதனை முஸ்லீம் லீக் தலைவர்களும் முஸ்லீம் லீக் தொண்டர்களும் இஸ்லாமிய பெருமக்களும் தெரிவிக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்லாது எல்லா ஜாதி மத மக்களுக்குமான மனித உரிமைகளுக்காக ஜனநாயக உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை நிரூபித்து வருகிறது. அதற்கு இது ஒரு சான்று. இதுபோன்ற அரசியல் செய்திகள், நாட்டு நடப்புகள், உலக நடப்புகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி உங்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.